ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ தர்மஸ்வரூபாய வித்மஹி சுத்த நிர்மல தத்வாய தீமஹி தன்னோ ஸ்ரீ குரு சந்திரசேகரேந்திர பிரஜோதயாத். பாரத திருநாட்டில் சற்றேறக்கூடிய 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து இந்து சமயம் சனாதனமானது நிலை பெற வேண்டும் என்பதற்காக இறை அருளாளலாக தோன்றிய ஆதிசங்கரர் வேத வழி இறைநிலையில் பக்தியை உண்டாக்குவதற்காக பல ஸ்தோத்திரங்களையும் பல பாடல்களையும் பல உரைகளையும் எழுதி ஒரு மறுமலர்ச்சியையே ஏற்படுத்தியது. இன்று வரை அதை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். சாக்த வழியில் அவர் எவ்வளோ நூல்கள் செய்திருந்தாலும் சௌந்தரலகரி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பணுவலை அதை சமஸ்கிருதத்திலே எழுதியுள்ளார். சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சு எல்லாருக்கும் அதுக்கு ஒரு பொருள் தெரிஞ்சு சொல்கிறதுன்றது ஒரு பெரிய சமாச்சாரமாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிட முடியாது. அதனால் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகளுடைய ஒரு அணுகையின் பேரில் கடந்த 1/12/2019 அன்றைக்கு அவருடைய சென்னை விஜயத்தின் போது சௌந்தரலகரி 100 பாடல்களையும் தமிழ்படுத்தி அவனுடைய பொருள் மாறாமல் என்னால் வெளியிடப்பட்டது. மகா பெரியவா தான் அதை வெளியிட்டாருங்க. அந்த நூல்லேருந்து அதை தொடர்ந்து இது அம்பிகையே ஆனந்தம். ஆனந்தம் என்பது வேறு எதுவும் கிடையாது. அம்பிகையை நாம் வணங்குவதும் அம்பிகையை பூஜிப்பதும் அம்பிகையை மனதால் நினைவதும் அவருடைய சோஸ்திரங்களை சொல்லுவதுமே வாழ்க்கையில் ஆனந்தம் என்கின்ற ஒரு நிலையிலேயே இந்த சௌந்தரலகரி 100 பாடல்களையும் தமிழ்படுத்தி இந்த பொருள் மாறாமல் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இது 2019 வெளியிட்டது. அந்த நிலையிலே ஆதிசங்கருடைய நூல்கள் எல்லாம் அஷ்டகங்களெல்லாம் தமிழ்படுத்தி வெளியிட்டிருக்கேன். அது 2012 பண்ணியிருக்கேன். அது நான் புலவர் முனைவர் கவிஞர் ராமச்சந்திரன் மகாபெரிவாளுடைய ஆக்ஞையில் இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக முதல் தொகுதியாக ஒரு 2 பாடல்களினுடைய தமிழ் ஆக்கத்தை நாம் கவனிக்கலாம். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசலக ஸ்துபந்திது மதுவிஹி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாபிசர்வை பணத்தும் ஸ்தோத்தும் வாம் கதமகிருத புண்ணிய பிரபவதி என்பது முதல் ஸ்லோகமாக விளங்குகிறது. இதுக்கு பொருள் பார்த்தோன்னா மங்களஸ்வரூபாகிய சிவன் என்னும் தேவனும் ஆற்றல்மயமான சக்தியுடன் சேர்ந்து கூடியவராக இருந்தால் மட்டுமே ஆளுவதற்கு பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு காரண காரியமாக ஆகிறார். அசையக்கூடிய திறனுள்ளவராக அவர் இருப்பதனால் ஹரிஹரன் பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகள் முதலானோரும் வழிபடப்பெறும் உன்னை பூர்வ புண்ணியம் செய்யாதவன் எப்படி நமஸ்கரிக்கவோ துதிக்கவோ முடியும்? அதனால் அம்பிகையை பற்றி பேசுகிறதுக்கும் அம்பிகையை வணங்குவதற்கும் நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் அவசியம் அப்படின்றது முதல் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அது அப்படியே தமிழில் பராசக்தியே துணை அப்படின்னு சிவசக்தி வடிவே சின்மயத்துள் ஒன்றிய ஒன்றே பவதாரணியே பராசக்தியே துணைமிகு ஈஸ்வரனார்க்கு உவந்த உமையே உம்பர் மூவரும் தொழுதே இருக்க புவனத்தில் உன்னை பூஜிக்க அருள் புண்ணியர்க்கே கிட்டுமென்றோ புண்ணியம் செய்தாரன்றி புவனத்தில் புவனேஸ்வரியை வணங்குவது அரிதான செயலாகும் என்பதை முதல் ஸ்லோகத்திலும், இரண்டாவதாக தனீயாம்சும் பாம்சும் தவசரண பங்கேருக பவம் விரிஞ்சி சஞ்சின்மதி விரசயதி லோகான விகலம் லசத்யேனம் சௌரிகி கதமபிகி சகஸ்டேன சிரசாம் ஹர சம்ஷத் ஜெயினும் பஜதிப சிதோத்தூலன விதிம் அப்படின்றது 2வது ஸ்லோகமாக விளங்குகிறது. அது பாததூளிக்கு ஏது இணை, அம்பாளுடைய பாததூளிக்கு ஏது இணை என்கின்ற பொருள் தரக்கூடிய வகையிலே அஷ்ட ஐஸ்வர்யமும் அளிக்குமே நின் பாத துகள்களே இஷ்டமாய் பிரம்மனும் இவ்வுலகம் 14 படைத்தானே துஷ்ட சம்ஹாரி தூய துகளை உடலில் விபூதியாய் தரித்தானே. துஷ்ட சம்ஹாரி என்கின்ற சிவன் தூய துகள்களை உடலில் விபூதியாய் தரித்தானே. விஷ்ணுவும் ஆதிசேஷனாய் விளங்கியே உலகை காத்து உவகையோடு நின்றானே என்கின்ற ஒரு வழியிலே இந்த 2வது பாடலானது அமைகின்றது. அதனால் அஷ்ட ஐஸ்வர்யமும்
அளிக்கக்கூடியது அம்பிகையுடைய பாத துகள்கள். அதனால் பாத தூளிக்கு ஏது இணை என்கின்ற ஒரு தலைப்பிலே இரண்டாவது ஸ்லோகமானது விளங்குகின்றது. அடுத்ததாக பாததூளி வேறு என்ன தரும் அப்படின்னா, பாததூளியே முக்திக்கு சாதனமாக விளங்குகிறது. முக்திக்கு சாதனமாக விளங்கக்கூடியது பாததூளி. அதனால் அம்பாளுடைய பாததூளிக்கு எவ்வளவு பிராபல்யம் இருக்குது அப்படின்றத ஆதிசங்கரர் இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அவித்யானாம் மந்தஸ்மித மிகிர தீப நகரி ஜடானாம் சைதன்ய ஸ்தப மகரந்த சுஜகரி தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தமஷ்டா முரரபி வராகஸ்ய பவதி. அஞ்ஞானியின் அகத்திருளுக்கு சூரியோதய தீவு நகராகவும், ஜடமானவர்க்கு ஞான பூங்கொத்திலிருந்து வழியும் தேன் பிரவாகமாகவும், ஏழையர்க்கு சிந்தாமணிகளான ஆகாரமாகவும், பிறவிக்கடல் முழுகியோர்க்கு திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது கொண்ட கோரை பல்லாகவும் விளங்குகிறது. இதன் மூலம் கடலில் துக்காக சம்சார சாகரில் மூழ்கி வருத்தப்படுவோரை மீட்டு காக்கக்கூடிய ஒரு செயலை அம்பாளுடைய பாத தூளியானது செய்கின்றது என்கின்ற நிலையிலே, அறிவொளியாய் உதிக்கும் சூரியனின் பாதத்துகள் ஒளியே, வறியவர் கழிக்கும் வற்றாத சிந்தாமணி ரத்தினமே, செறிவான கற்பகத்தேனாய் சேர்க்கும் பிறவி பேரே, பொறி வாழ்வில் வராவ வடிவனான தேவி பாதமே தருமே யோகமே என்கின்ற வரையிலே அதனுடைய பொருள் புரியக்கூடிய வகையில் இந்த 100 பாடல்களையும் தமிழ்படுத்தி இது வெளியிட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது. அதனால் இன்றைக்கு அமாவாசை, அதனால் மூலா நட்சத்திரம், அதனால் ஆஞ்சநேய சுத்தி அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தம் கிம்பதா ஸ்ரீ ராமதூத கிருபா சிந்தோ மத்தாரியம் சாதய பிரபு அப்படின்ற முறையிலே இன்றைக்கு அம்பிகையே ஆனந்தம் என்கின்ற பொருளிலே இன்று முதல் தொடர் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு தொகுதியாக இதை வெளியிடலாம் என்பது குருநாதருடைய கிருபா கடாட்சம். ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகளுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி இதை பக்தர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.